நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் இன்ஜின்னா என்ன, இன்ஜினோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு எப்படி இதயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பைக்கோட இதயம் தான் இன்ஜின். இப்போ நிறைய பேர் வந்து கை இல்லாமல் இருக்கிறாங்க, கால் இல்லாமல் இருக்கிறாங்க, கண் இல்லாமல் இருக்கிறாங்க, காது கேட்காமல் இருக்கிறாங்க, ஆனால் உயிர் வாழ்கிறாங்க. இப்போ அதுவே இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்கள் ஏதோ அடைப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதயம் பலகீனமாகும், ஃபைனலாக வந்து இறந்து போயிடுவோம். அதே மாதிரி தான் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாரன் இல்லாமல் ஓட்டலாம், லைட் இல்லாமல் ஓட்டலாம், பேட்ரி இல்லாமல் கூட பைக் ஓட்டலாம். இப்போ இன்ஜினுக்கு போகிற ரத்த நாளங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பைக்கில் வந்து ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், வால்ஸாக இருக்கட்டும், கிராங்க் ஷாஃப்டாக இருக்கட்டும், இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஜினுக்கு போகிற ரத்த நாளங்கள் மாதிரி. அதை கரெக்டாக பராமரிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைலேஜ் குறையும், பர்ஃபார்மன்ஸ் குறையும், பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகும். ஸோ இன்ஜின் அப்படிங்கிறது பைக்குக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு மிஷின். இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்மாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை மோஷனாக மாற்றும், இல்லை ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாற்றும். பெட்ரோல் இருக்குது தனியாக இருக்குது, காற்று தனியாக இருக்குது. பெட்ரோலையும் காற்றையும் கலக்கிறோம், அப்போ என்ன ஆகும்? கெமிக்கல் எனர்ஜி, இது வந்து கெமிக்கல் எனர்ஜி உருவாகுது. பெட்ரோலும் காற்றும் மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக வேப்பராக மாறுது. அந்த வேப்பரை என்ன பண்ணுறோம்? எக்ஸ்டர்னலாக ஸ்பார்க் ப்ளக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? எரிய வைக்கிறோம். அப்படி எரிய வைக்கும்போது என்ன ஆகும்? ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட் என்ன பண்ணும்? நமக்கு தேவையான வேலையை பண்ணுது. நமக்கு தேவையான வேலை அப்படிங்கிறது பைக்கு வந்து மூவ் ஆகணும். இப்போ பைக் மூவ் ஆகிறதுக்கு தேவையான சக்தியை வந்து கொடுக்குது. பைக் மூவ் ஆனால் நம்ம அதில் ஏறி போயிடுவோம். ஸோ இதுதான், அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நமக்கு தேவையான ஒரு வேலையாக நம்ம மாற்றிக்கிறோம். அதை பண்ணுற ஒரு மிஷின் தான் இன்ஜின். இப்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேஜராக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின். இன்டர்னல் கம்பஸ்டன் அப்படின்னு சொல்லும்போது பைக் இன்ஜின் வந்து இன்டர்னல் தான், அதாவது சிலிண்டருக்குள்ளே இன்ஜினுங்கிறது ஒரு க்ளோஸான ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த அமைப்புக்குள்ளே எரிஞ்சிருது, ஆற்றலும் கிடச்சிருது. அந்த ஆற்றல் என்ன பண்ணுறோம்? ஒரு ஷாஃப்ட் மூலியமாக வெளியில் எடுத்து செயின் மூலியமாக பேக் வீலுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ பவர் உருவாகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே தான் உருவாகுது. உருவாகிற பவரை வெளியில் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது இன்டர்னல். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின். எக்ஸ்டர்னல் அப்படின்னு வரும்பொழுது கம்பஸ்டன் வந்து வெளியில் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டீம் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோலை வந்து எரிய விடுவாங்க, கம்பஸ்டன் வெளியில் நடக்கும். அந்த எரிஞ்சு அந்த ஹீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை சூடு பண்ணுவாங்க. அந்த சூடான தண்ணி வந்து ஸ்டீமாக மாறி அது போயிட்டு பிஸ்டனை வந்து மேலே கீழே தள்ளும். ஸோ எரியறது அப்படிங்கிறது வெளியில் வந்து நடக்கும், எக்ஸ்டர்னலாக வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பஸ்டன் வெளியில் நடந்துச்சுன்னா அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின். இப்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நிறையா எந்த மாதிரி வந்து வகையாக பிரிப்பாங்கன்னா ஸ்ட்ரோக்கை வச்சு பிரிப்பாங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஃபியூவலை வச்சு பிரிக்கும் பொழுது பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், கேஸ் இன்ஜின். இப்போ இக்னிஷனை வச்சு பிரிக்கும் பொழுது ஸ்பார்க் இக்னிஷன், பைக் இன்ஜின்ஸ். கம்ப்ரெஷன் இக்னிஷன், டீசல் இன்ஜின்ஸ்லாம் கம்ப்ரெஷனில் வரும். அடுத்தது சிலிண்டரோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்கும் பொழுது வி டைப் இன்ஜின், டபிள்யூ டைப் இன்ஜின், இன்லைன் இன்ஜின், ஆப்போசிட் சிலிண்டர் இன்ஜின், ரேடியல் டைப் இன்ஜின். அடுத்ததாக நம்பர் ஆஃப் சிலிண்டரை வச்சு பிரிக்கும் பொழுது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், மல்டி சிலிண்டர் இன்ஜின். இந்த மாதிரி வந்து இன்ஜினை வந்து பல வகையாக வந்து பிரிப்பாங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.